ஹலோ, இன்னைக்கு ஈஸியான நண்டு கிரேவி எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து நண்டு கிரேவி. ஓகேவா? எனக்கு இன்றைக்கி நல்ல கோல்டு, ஸோ அதனால் கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா காட்டமாக வைக்கலாம்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, மிளகு, ஜீரகம். ஸோ எல்லாமே எவ்வளோ அளவுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி ரெடிமேடாக வீட்டில் அரைச்சி எப்போவுமே ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து 1 ஸ்பூன் போட்டால் போதும். ஸோ அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதை போடுறேன். ஸோ நண்டு வந்து நான் பார்த்தேன்னா 3/4 கிலோ வாங்கியிருக்கேன். சரி, பேன் சூடாகிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸோ நல்லா ப்ரௌனாக ஆகணும். ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸோ ஆனியன் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம போட்டுட்டு மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த டைமில் தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் தக்காளியும் சீக்கிரம் வதங்கிடும். ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி கொஞ்சம் இருக்குது, நான் ஆட் பண்ணிவிட்டேன். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் ரெடி பண்ணுறது தான் எப்போவுமே. எங்கள் பெரியம்மா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க எப்போவும். ஏன்னா பாப்பா வச்சுருக்கிறதுனால என்னால் ரெடி பண்ண முடியாதுன்ட்டு எப்போவுமே எங்கள் பெரியம்மாவோட ஸ்பெஷல் மிளகாத்தூள் தான் வீட்டில். நான் கலருக்கு அதெல்லாம் எதுவுமே போடவே மாட்டேன். இதுவே நல்ல கலர் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம நண்டு போட்டுக்கலாம். நண்டு போட்டுட்டு மசாலா எல்லாம் நண்டில் இறங்குற மாதிரி நல்லா கலரி விடுங்க. ஸோ அதுக்குள்ளே தங்கப்பிள்ளை வராரு, என்ன குழம்புன்ட்டு கேட்டுட்டு. என்ன குழம்பு இது? அங்கே பாரு, என்ன குழம்பு இது? நண்டு. இந்த குழம்பு சூடாகுதா? குழம்பு ரெடிங்க. தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நான் வந்து தண்ணி கம்மியாக தான் ஊற்றுறேன், ரொம்ப ஊற்றலை. ஸோ கொதிச்சாலே நல்ல தண்ணி வரும், அதனால் நான் மீடியமாக ஊற்றிக்கிட்டேன் தண்ணி. அப்பப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. கிளறி விட்டால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஆக்சுவலி கொத்தமல்லி ஆட் பண்ணணும், கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஃபைனல் டச்சுக்கு அந்த கொத்தமல்லியை போட்டுக்கோங்க, சரியா? ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லாவே சுண்டிடுச்சு. எண்ணெய் திரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. குழம்பு எப்படி இருக்குது செஞ்சுட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில்.